வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 1 டிசம்பர் செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி பேட்டர்ல கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சயின்ஸ் கொஸ்டின். When a bus suddenly started moving, passenger feel a backward jerk. This is the example of which one of the following. இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா பிசிக்ஸ்ல மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் லேர்ன் பண்ணுவோம். அந்த மோஷன்ல லா ஆஃப் மோஷன் அப்படின்னு வரும். இதுல நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் இனர்ஷியா சொல்லுவோம். அதை இனர்ஷியால ஒரு தினம் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஃபாலிங் டவுன் பேக்வர்ட்ஸ் when a vehicle start immediately. பார்த்தோன்னே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் என்ன மாதிரி சொல்லுச்சு. அதாவது இது எல்லாமே பார்ட் ஆஃப் இதுல தான் வரும்னா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான் வரும், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தான். அடுத்து வாங்க. A current of 5 ampere flow through the 2 ohm resistor for 10 minutes. Find the heat energy produced இருக்கா. இது என்ன டாபிக்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி அதே பிசிக்ஸ் தான், எலக்ட்ரிசிட்டி. இதுல ஹீட் எனர்ஜி ரிலேட்டடா ஒரு ஃபார்முலா இருக்கும். H is equal to I² RT அப்படின்னு இருக்கும். ஈவன் நான் கிளாஸ் எடுக்கும் போது இது எல்லாமே ஸ்கூல் புக்கை வச்சு தான் கிளாஸ் எடுத்து உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதுல ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்லிட்டு நான் டீச் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு கொஸ்டினுமே இது ஸ்கூல் புக்ல இன்சைடிஸ் புக்ல இருக்கிறதா அது அப்படியே கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற அதே ஃபார்முலா தான் என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இது எதுக்காக நான் சோர்ஸை வச்சு சொல்றேன் அப்படின்னா, அதாவது அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு டவுட் இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இதை பத்தி கரெக்டா சொல்றேன். அப்ப H is equal to I² RT அதுல கொடுத்துருக்காங்க. ஸோ I கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? ஃபார்முலால அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். அடுத்து வாங்க. அக்கார்டிங் டு ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் விச் ஃபிங்கர் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்னெட்டிசம். ஸோ எலக்ட்ரிசிட்டியோட அட்டாச்சா இருக்கிறதா அந்த மேக்னெட்டிசம் கான்செப்ட். இப்ப ஈவன் 2022 பிசிக்ஸோட சீரீஸ், குரூப் டியோட சீரீஸ் ஒரு 8 வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஒரு வீடியோல என்னன்னா அந்த மேக்னெட் ரிலேட்டடா நான் டீச் பண்ணியிருப்பேன். அதுல ஒரு கொஸ்டின் ஃப்ளெமிங்கோட ரூல் வச்சு தான் சொல்லியிருப்பேன். அந்த கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் அனிமேஷன் வச்சு தான் ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் எது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி ப்ராப்பரா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் பாருங்க. எதுக்காக சொல்றேன்னா அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்க்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ளெமிங்கோட ரூல்ஸ் அப்படின்னு வந்தாவே 2 ரூல் இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட் மோட்டர் சம்பந்தப்பட்டது, ரைட் ஹேண்ட் ஜெனரேட்டர் சம்பந்தப்பட்டது. இப்ப இதுல 3 ஃபிங்கர், அதாவது என்ன, ரைட் ஹேண்ட்ல பாருங்க தம்ப் இருக்கும், 4 ஃபிங்கர் இருக்கும், மிடில் ஃபிங்கர் இருக்கும். தம்பு மோஷன்ஸ், அந்த 4 ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் கரண்ட். அதாவது லெஃப்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்டா சரி, மிடில் ஃபிங்கர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கரண்டோட டைரக்ஷன் தான் காமிக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கேட்ட கேள்வி என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் தான் எந்த ஃபிங்கர் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுனா மிடில் ஃபிங்கர் தான். அடுத்து வாங்க. வாட் இஸ் ஃபார்ம்டு when acid react with the base. ரொம்ப 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 பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க. நீங்க 2022 கொஸ்டின் எடுத்து பாருங்களேன், ரொம்ப டெப்தா இருக்கும். பட் இந்த வருஷம் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப மேலோட்டமா தான் கை வைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியா தான் வரும். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆசிடு பேஸோட ரியாக்ட் ஆகும்போது ஃபார்ம் ஆகுறது என்னன்னா சால்ட். சால்ட் மட்டும் கிடையாது, சால்ட்டோட சேர்த்து வாட்டருமே என்ன ஆகுனா உருவாகும். இங்க பாருங்களேன், சால்ட் இருக்கா, எப்படி ஃபார்ம் ஆகும்? ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதுல எந்த மாதிரி பாருங்களேன், ஒரு சால்ட் உருவாகுது, அதோடு சேர்த்து வாட்டர், அதோடு சேர்த்து அந்த ஹீட்டுமே ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு பார்க்கும்போது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான். அடுத்த கேள்வி, which one of the following correctly describe the difference between weight and mass. இது என்ன டாபிக்? கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாபிக் தான் நான் கிளாஸ்மே எடுத்திருப்பேன். அதுல நம்ம வெயிட்டுக்கும் மாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது நீங்க பேசிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாஸ் என்பது என்னன்னா எல்லா இடத்துலையும் சேம். மாஸ் எதனால் ஆனது? அணுவால் ஆனது. அணு எல்லா இடத்துலையும் சேமா தான் இருக்கும். ஆனா வெயிட் ஆனது சேஞ்ச் ஆகும். வெயிட் நம்ம உலகத்துல ஒரு மாதிரி இருக்கும், அது நிலவுல போனா அங்க வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வெயிட் எதை பொறுத்து இதாகும்னா கிராவிடேஷன் புல்ல பொறுத்து. நம்ம உலகத்துல இருக்கும்போது அதோட கிராவிடேஷன் புல் ஒரு மாதிரி இருக்கும். இது நிலாவுக்கு போனா அங்க என்னன்னா கிராவிடேஷன் புல் வேற மாதிரி இருக்கும். சரியா? அதனால நீங்க பாருங்க, மாஸ் சேமா தான் இருக்கும், ஆனா வெயிட் என்ன ஆகும்? டிஃப்ரெண்டா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, வெயிட் சேஞ்ச் ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகுது. அதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன்
வெயிட்டுக்கும் மாசுக்கும். அடுத்த கேள்வி, அடுத்து பார்த்தோன்னா when white light passes through the glass prism and split into 7 color, what is this phenomenon இருக்கு. இது என்ன டாபிக்னா லைட் டாபிக். இது வந்து லைட். ஸோ லைட்ல என்னன்னா இந்த பேசிக் கான்செப்ட்லாம் இருக்கும். நல்லா கவனியா, டிஸ்பர்ஷன்ஸ் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் இதெல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல இந்த மாதிரி ஒரு பிரிசம் வழியே வந்து ஒயிட் லைட் அனுப்பும்போது அது விப்ஜியர் கலர் உருவாக்கும். இந்த கான்செப்டுக்கு பேர் என்ன? டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறதா நான் ப்ராப்பரா கிளாஸ் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்காக நான் அகைன் சொல்றேன்னா, என்னோட கிளாஸஸ் நீங்க பார்த்துருதுன்னா குரூப் டிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து அகைன் வந்து சொல்லிக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டிஸ்பர்ஷன் தான். அடுத்து வாங்க. the velocity of object become double, what happened to is kinetic energy. kinetic energy அப்படின்னு வந்தாவே உங்க மைண்ட்ல என்ன ஸ்ட்ரைக் ஆன ஒரு ஃபார்முலா இருக்கு. kinetic energy is equal to half mv ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்தா போதும் இந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி அந்த ஃபார்முலா இருக்கா? ஸோ அது ஒரிஜினல் ஃபார்முலான்னு எடுத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வெலாசிட்டியில மாற்றம் ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஏன்னா டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த வெலாசிட்டி வந்துட்டு 2v அப்படின்னு போடுவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, நியூ கைனெட்டிக் எனர்ஜி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது என்னன்னா 4 அப்படின்னு வரும். ஸோ ஆஃப் எம்இ ஸ்கொயருக்கு என்ன ஒரிஜினல் இருக்குல்ல, அப்ப 4 இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அந்த நியூவான கைனெட்டிக் எனர்ஜி 4 டைம்ஸ் எதை விடனா ஒரிஜினல் விட. அதனால என்ன ஆகும், 4 டைம்ஸ் வந்து என்ன மாறும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். எல்லாமே பேசிக்கானதா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. which one of the following part of a male reproductive system? இது என்ன டாபிக்னா பயாலஜில ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதை நான் ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுலதான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் குரூப் டில கேட்பானா? எஸ் கேட்பாங்க. ஏன்னா 2022 இதுல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப 2022 பயாலஜில ஒரு 9 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுல 8வது வீடியோல என்ன ரீப்ரொடக்ஷனோட டாபிக்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்ப என்ன ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வரும்னா ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம். கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களால ஈஸியா என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. இப்ப மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்ட் அப்படின்னு கேட்கறாங்களா? அதாவது நான் ரீப்ரொடக்ஷனோட டாபிக்ல மேலோட ரீப்ரொடக்டிவ் யாரும் லேர்ன் பண்ணும். டிஸ்ட்ரிக் இருக்கு பாத்தீங்கன்னா விந்தணுக்கள் பார்ட் ஆஃப் அதுவும் பிரைமரி மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இதுதான் வரும் அப்படின்னு பார்த்தா டெஸ்டி தான் வரும். மிச்சது எல்லாமே பார்ட் ஆஃப் என்னன்னா மேலோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான். ஆனா பிரைமரின்னு சொல்லும் போது என்ன வரும்னா டெஸ்டி தான் வரும். அடுத்து வாங்க. வேற கிட்னிஸ் லொகேட்டட் இன் த ஹியூமன் பாடி. இது என்ன டாபிக்னா பயாலஜில ஹியூமனோட பிசியாலஜி, மனித உடலவியல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப கிட்னியோட லொகேஷன் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. கிட்னியோட லொகேஷன்ஸ், அதாவது நம்ம இந்த நுரையீரல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நுரையீரலுக்கு கீழே தான் என்ன இருக்குன்னா கிட்னியோட பாட்டு. எதுல இருக்குன்னா ஸ்பைனல் காலத்துல இருக்கும். அதாவது ரிப் கேஜுக்கு கீழே இருக்கும், ஸ்பைனல் காலத்தோட போத் சைட்ல இருக்கும். அதனால என்ன வரும், போத் சைட் ஆஃப் ஸ்பைனல் காலம். அடுத்த கேள்வி, which one of the following plants can be regrown from roots? வேரில இருந்து எந்த தாவரம் மீண்டும் வந்து வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வரும். கொடுக்குற ஆப்ஷன்ல ஸ்வீட் பொட்டேட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வேர்ல இருந்து மறுபடியும் வந்து என்ன அப்படின்னு வளரக்கூடியது. அதனால என்ன சீதா வரும். அடுத்து, what are the final product when the hydrocarbon react with oxygen? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பனோட டாபிக். ஸோ கார்பனோட டாபிக் வந்து அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்கும், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க. கார்பனோட ஆக்சைட்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஒரு கார்பன், அது வந்து ஹைட்ரோ கார்பன். அதாவது என்னன்னா எந்த கார்பனோட சப்ஸ்டன்ஸ் வந்து எரியக்கூடியது இருக்கும், கார்பன் ஆக்சிஜனுடன் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். அவங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட் ஹைட்ரோ கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஹைட்ரோ கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜனா என்ன கிடைக்குன்னா CO2 கிடைக்கும், அதோடு சேர்த்து வந்து வாட்டருமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னன்னா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாமே வந்துன்னா கிளாஸஸ்ல இருக்கிறது தான். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா ரிவிஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான். அடுத்து வாங்க. இன் வாட்டர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர் பிரசன்ட் இன் வாட் மாஸ் ரேஷியோ இருக்குல்ல. சரி, இது ஞாபகத்துல வச்சுங்க. அதாவது நம்ம வாட்டர் H2 சொல்றோம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும் போது நம்மளுக்கு வந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும். அதுல எவ்வளவு வந்து மாஸ் இருக்கும், ஹைட்ரஜனோட மாஸ் வந்து 4 கிராம் இருக்கும்,
ஆக்சிஜனோட மாஸ் வந்து 32 கிராம். அப்போ 4:32 அடிச்சுன்னா 1:8 அப்படின்னு வரும். அதாவது நீங்க வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளவு வேணா இருக்கலாம். நீங்க அதுல ரேஷியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல 1:8 ரேஷியோல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன வரும்னா 1:8. அவ்வளவுதாங்க. சயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி கேட்கறாங்க, கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, இது வந்து பார்த்துக்கணும். நீங்க அப்கமிங் ஷிஃப்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் போட்டோம் பார்த்தீங்களா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணுமே வந்து டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. நல்லாவே எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நீங்க ஃபண்டமெண்டல் ரிவிஷன் பண்ற மாதிரி என்னன்னா இதை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலாம். 9th January, sorry, 9th June 2025, for which Union Territory Legislative Assembly was a national e-Vidhan application launched அப்படின்னு இருக்கா. என்னன்னா ஜூன்ல இது வந்து நியூஸ்ல அப்பியர் ஆனதுதான். இதுல கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஆப்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் செக்ஷன்ல வந்து ஜனவரி டு ஜூலை, ஸோ ஜனவரி டு ஜூலை வரைக்கும், ஜனவரி டு ஜூலை 2025 கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்கேன். குரூப் டில இந்த 7 மாசத்துக்கு கரண்ட் அஃபேர் வந்து தான் வந்து டெப்தா அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து பார்த்துட்டு போங்க, நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிப்பீட்டா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். இப்போ இ விதான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரீசெண்டா யார் வந்து எந்த யூனிட் டெரிட்டரி பண்ணியிருப்பாங்கன்னா புதுச்சேரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் பண்ணிருப்பாங்க, நாகாலாந்து பண்ணியிருப்பாங்க 2022ல. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு யூனிட் டெரிட்டரி யாருன்னா புதுச்சேரி பண்ணியிருப்பாங்க. இது நியூஸ்ல இருந்தது. அதனால என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து புதுச்சேரி தான் வரும். அடுத்த கேள்வி, மே 2025 பாருங்களேன், மே மாசம் ஜூன் மாசம் இதுக்குள்ளதான் வந்து கேட்கறாங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விஸ்தாடோம் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின் அப்படின்னு இருக்காங்க. இதுவும் வந்து நான் பிடிஎஃப் கொடுத்தாலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட், யூபி கவர்மெண்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விஸ்தாதும் ஜங்கிள் சஃபாரி ட்ரெயின், அதாவது என்ன இந்தியாவோட ரயில்வே கூட என்ன பண்ணா கொலாபரேட் பண்ணி இது வந்து இது பண்ணிருக்காங்க. ஆவத்துல வச்சுங்க. அப்ப என்ன ஸ்டேட் கவர்மெண்ட், உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஐஎம்எஃப் ஓட வாட் வாஸ் த எஸ்டிமேட்டட் ஜிடிபி growth ரேட் ஆஃப் இந்தியா இன் மே 2025? ஆக்சுவலி ஏன்னா உலகத்துல இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட ஜிடிபி எந்த மாதிரி வளரலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல ஐஎம்எஃப் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவங்க இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நல்லா கவனிங்க, ஐஎம்எஃப் இந்தியாவோட எக்கனாமிக் growth 2025 ஐஎம்எஃப் வந்து 6.5% வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேர்ல்டு பேங்க் வந்து 6.7% வந்து வளரும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன ஐஎம்எஃப் ஓடது 6.5. இவ்வளவு ஃபேக்சுவலாம் கேட்கறாங்கன்னா எஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நாவத்தை வச்சு தான் ஆகணும். அடுத்து, வாட் டைப் ஆஃப் பிரிட்ஜ் நியூ பாம்பன் பிரிட்ஜ் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது பாம்பன்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த நியூ பிரிட்ஜ் வந்து என்னன்னா கட்டியிருப்பாங்க. அதோட டைப் வந்து கேட்கறாங்க. இதுவுமே வந்து இருக்கு, அதனால நான் வச்சுக்கேன். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் சொல்லுவாங்க. இதோட காஸ்ட் வந்து 550 கோடி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ். நம்ம வந்து என்னன்னா நார்மலாவே தெரியும் பாம்பனோடது வந்து ஓகே வெர்டிக்கல் லிஃப்ட், அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு போட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து லிஃப்ட் பண்ற மாதிரி என்ன மேல தூக்குவாங்க, அதனாலதான். ரைட், அடுத்து போமா. அடுத்து வாங்க, who did Madison Key defeat in the women's single final of the Australian Open 2025? பாருங்க, ஆக்சுவலி வின்னரை கேட்டாவே ஓகே ஏதோ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆனா அவங்க வின்னர் தான் வந்து இவங்க தான் வந்து வின்னர், மெடிசன் கீ தான் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட யாரு தோத்தா அதை வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நாவத்துல வச்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி கேட்கறாங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா லேர்ன் பண்ணதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க, இல்லையா தெரியலனா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் இருக்கு, தேவையில்லாம வந்து மார்க் போயிடக்கூடாது. யாருன்னா ஆரியன் சப்ளைன்கா, இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், மேடிசன் கீ வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க. ஆத்துல வச்சுக்கேன். ஆக்சுவலி என்ன பண்ணேன்னா நான் கரண்ட் அஃபேர் சீரிஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல ஆஸ்திரேலியன் வந்துன்னா சிங்களோட வந்து மென்னோடதையும் உமனோடது யார் ஜெயிச்சாங்க மட்டும் தான் கொடுத்துருப்பேன். பட் என்னன்னா தோத்தவங்களை வந்து பேர் மென்ஷன் பண்ணல, பட் கேட்டிருக்காங்க. ஆத்துல வச்சுக்கேன். அடுத்து, அக்கார்டிங் டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் 2025, வாட் வாஸ் அர்பனோட பாவர்ட்டி ரேட் ஆஃப் இந்தியா இன் பிசிக்கல் இயர் 2024? எஸ்பிஐ ஏதாவது ரிப்போர்ட் பண்றாங்கன்னா எஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து எடுத்துப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது எஸ்பிஐயோட ரிப்போர்ட் படி பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டி ரிப்போர்ட்னா 4ல இருந்து 4.5% இருக்கணும். 4 to 4.5% தான் வந்து சொல்றாங்க. இன்னும் கரெக்டா சொன்னா அர்பனோட பாவர்ட்டி எஸ்டிமேஷன்ஸ் வந்து 4.09%.
இதை வச்சு பார்க்கும்போது ஆன்சர் இதுதான் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இப்பெல்லாம் கேட்கறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கேன். இது போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னா நான் ஒவ்வொரு ரிப்போர்ட்டா போய் வந்து நான் படிக்க போறேன்னா அது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. எதுக்காகனா கரண்ட் அஃபேர் அன்பிரடிக்டபிள், எதை வேணா வந்து கேட்கலாம். நம்மள ஆல்ரெடி ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா ஆன்சர் பண்ணுவோம். தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு இதெல்லாம் நம்மளால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ? மேத்ல தப்பு பண்ணிடக்கூடாது, ரீசனிங்ல தப்பு பண்ணிடக்கூடாது, சயின்ஸ்ல தப்பு பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி டாபிக் என்ன பண்ணணும்னா அடிக்கடி நம்ம என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கணும். அடுத்து வாங்க, who was honored with a lifetime Arjuna Award 2024-25 in the field of para swimming அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலி முரளிகாந்த் பெட்டேகர். ஆக்சுவலி நியூஸ்ல வந்து இருந்தாங்க. ஜனவரி மாசம் வந்துன்னா இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதுல அர்ஜுனாவோட லைஃப் டைம் அவார்டு, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா முரளிகாந்த் பெட்டேகர். இவர் தான் பாரா அத்லெட்டிக்ஸ்ல, அதாவது பாரா ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கோல்டு வந்து இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால என்னன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆத்துல வச்சுக்கோங்க. அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு முரளிகாந்த் ராஜாராம் தான். அடுத்து on 22nd May 2025, which two countries signed the agreement regarding the future of the சாக்கோஸ் ஆர்கிபிலாகோ அப்படின்னு இருக்கான். சாக்கோஸ் தீவு கூட்டம் ரிலேட்டடா வந்து அதாவது 2-3 வருஷமாவே வந்து நியூஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்கிறது. இது என்ன மொரிஷியஸ்ல இருக்கிறது. ஆனா அந்த மொரிஷியஸ்ல இருக்கிற இடத்த யார் வந்து கிளைம் பண்றாங்கன்னா அது யாரோடது அப்படின்னு சொல்றாங்கன்னா யூகே வந்து சொல்றாங்க. அதனால யூகேக்கும் மொரிஷியஸுக்கு இடையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான வந்து டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இதை வந்து கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னா மொரிஷியஸ் நம்ம இந்தியா பக்கத்துல இருக்கா. ஸோ அதனால இன்டர்நேஷனல் ரிலேட்டடா இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து பிக் பண்ணிருக்கலாம். ஸோ அதான் வந்து பாருங்க, ஜூன்ல இருந்ததான் யூகே அண்ட் மொரிஷியஸ் ட்ரீட்டி அண்ட் சாக்கோஸ் ஆர்கிபிலாகோ ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அதனால என்னன்னா நான் ஆத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு யார் வந்து மீடியேட்டர் பண்ணிப்பா, யுனைடெட் நேஷன் தான் வந்து மீடியேட் பண்ணிருப்பாங்க. அடுத்து which mountain range was recently given protection under the நேஷனல் கிரீன் மிஷன். ஆக்சுவலி இதுவும் நியூஸ்ல இருந்துதான். நேஷனல் இந்தியாவோட நேஷனல் கிரீன் மிஷன் எங்கன்னா ஆரவழி மலைத்தொடருமே வந்து ஃபாரஸ்ட் கவரை இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது நியூஸ்ல இருந்திருக்கும். அதனால எந்த மவுண்டன் ரேஞ்சை வந்து கவர் பண்ண போறேன்னா ஆரவழி ரேஞ்ச். அதனால என்ன வரும் ஆன்சர் ஆரவழி தான். அடுத்து how many bits in the விக்ரம் 3201 மைக்ரோ ப்ராசஸர், அதாவது இந்தியாவோட வந்து மைக்ரோ ப்ராசஸர், இந்தியாவோட விக்ரம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன், இண்டிஜினியஸ் சிப் பவரிங் வந்து இந்தியன் ராக்கெட்ஸ். இது வந்து நியூஸ்ல வந்து அடிக்கடி மென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஸ்பேஸ் கிரேட் ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸரோட ரூல் இந்த 8051 இதெல்லாம் வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜின் ரிலேட்டடா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா அந்த விக்ரம் 3201 மைக்ரோ ப்ராசஸோட ஹவு many பிட்ஸ்னா 32 பிட்ஸ் இருக்கும். 32 பிட்ஸ் இருக்கும். அதாவது 16 32 பிட்ஸ் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இந்த அந்த பேரே நான் ஒத்து வச்சுக்கேன். இதோட ஆக்சுவல் நேம் என்ன சொல்லணும், விக்ரம் 32 அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ விக்ரம் 32 அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஒத்து வச்சுக்கோங்க. அடுத்து வேர் இந்தியா ஃபர்ஸ்ட் 3 நானோமீட்டர் சிப் டிசைன் சென்டர் இனாகிரேட்டட். ஆக்சுவலி இந்த சிப் ரிலேட்டடா, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா இந்தியா ரிசர்ச் பண்றாங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் இது எங்க தான் பண்ணுவாங்கன்னா பெங்களூர். ஏன்னா இந்தியாவோட ஐடி ஹப் வந்து பெங்களூர் தான் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க லாஜிக்கா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணலாம். எதுக்காக சொல்லணும்னா எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர் நம்மளுக்கு வந்து ஒரு சுத்தமாவே தெரியல, ஒரு வார்த்தை தெரியலனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்றதை விட நம்மளால லாஜிக்கே எப்படியாவது அப்ரோச் பண்ண முடியுதான்னு பாருங்க. நிறைய கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கட் ஆஃப் நம்மளுக்கு வராது. அதனாலதான் வந்து சொல்றேன். இவன் அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்கேன். நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா பெங்களூர்ல தான் என்ன பண்ணிருப்பானா இனாகரேட் பண்ணிருப்பாங்க. ஆன்சர் பி தான். அடுத்த கேள்வி, as per the Ministry of Earth Science, how many earthquake are recorded in India between November 2024 and February 2025? ஆக்சுவலி இது வந்து நியூஸ்ல இருந்ததான். இங்க பாருங்களேன், மொத்தம் 159 எர்த்துக்வைக் வந்து நவம்பர் 2024 இருந்து பிப்ரவரி 2025 வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அப்ப 159 என்னன்னா எர்த்துக்வைக் வந்து இந்தியால வந்து வந்திருக்கான். அடுத்த கேள்வி, under which scheme of about 8.9 million 89 lakh house been built in urban area? அதாவது உனக்கு கிடையாது, ஒரு ஸ்கீம் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கீம் ரிலேட்டடா வந்தாவே அதுவும் வீடு சம்பந்தப்பட்ட என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தான். இது நிறைய ஸ்டூடெண்ட் தெரியும். அதை வச்சு நீங்க என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா
அர்பன் இருக்கனால என்னன்னா அது அர்பன் ஏரியா, ரூரல்னா அது ரூரல் ஏரியா. ரைட், அடுத்த கேள்வி. விச் மினிஸ்டர் ரீசென்ட்லி ரைடட் இன் ஃபுட் அண்ட் மில்க் ஃபேக்டரி இன் ராஜஸ்தான்? இது வந்து ஒரு லிட்டில் கான்ட்ரவர்சி போச்சு அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், ராஜஸ்தானோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடு வந்து என்னன்னா மிட் நைட் ரைடு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்களாம். அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேள்வி வந்து அதாவது அந்த ஃபுட் அண்ட் மில்க் ஃபேக்டரி ராஜஸ்தான்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரோடிலால் மீனா. இப்பதான் கேட்கறாங்களே எப்படி சார் ஆன்சர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதான். ரொம்ப டெப்தா போயிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க கரண்ட் அஃபேர் உட்காந்து படிக்க போறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கரண்ட் அஃபேர் ஒரு அன்பிரிடிக்டபிள், என்ன வேணா கேட்கலாம். பட் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்குள்ள ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் என்னன்னா ஜனவரி டு ஜூலைக்குள்ள நான் கொடுத்தது மட்டும் வந்துன்னா 2-3 வாட்டி வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. 20 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர், ஆக்சுவலி 20மே கரண்ட் அஃபேரா வராது. ஒரு 15 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேரா வந்து வச்சுக்கலாம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட என்ன பண்ணலாம்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றது கரண்ட் அஃபேர்ல ரொம்பவே வந்து நல்ல ஸ்கோர்னு சொல்லுவேன். அதனாலதான் ஏன்னா அதிகமா படிச்சு ஒண்ணுமே மைண்ட்ல வச்சுக்கிறத போல இருக்கிறத லிமிட்டடா படிச்சு அதை நான் வந்துன்னா ஒரு 4-5 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போறேன்னு வச்சுக்கலாம். அது எவ்வளவோ எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஸோ கரண்ட் அஃபேருக்கான கம்ப்ளீட் ஜனவரி டு ஜூலை வந்து ஆப்ல ப்ரொவைட் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் என்னன்னா நான் பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து நான் ஆப்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்கும். அதோட அட்டாச்டா என்னன்னா கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.